எபிசோட் ஸ்டார்டிங்ல 2 பேருமே வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருப்பாங்க. நடந்து வரும்போது, "ஓகே உன்னோட ஃபோன குடுன்னு" ஜுங்கோ கேட்டோனே, "எதுக்கு என்னோட ஃபோனுன்னு?" கேட்டுட்டு, அவளோட ஃபோன குடுத்தோனே, அவன் வந்து பார்த்தீன்னா, அவனோட நேம அவளோட ஃபோன்ல இருக்கிறதால மாத்திட்டு இருப்பான். "என்ன பண்றேன்னு?" கேட்டோனே, "இல்ல நான் வந்து என்னோட பேர வந்து பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன்னு" சொல்லிட்டு அவன் சேஞ்ச் பண்ணுவான். அதே மாதிரி அவளும் வந்து பார்த்தீன்னா, அவளோட நேம அவனோட ஃபோன்ல சேஞ்ச் பண்ணிட்டுருப்பான். 2 பேரும் வந்து பார்த்தீன்னா, "நீ தான் ரொம்ப ஆளா இருக்க, நீ தான் ரொம்ப ஆளா இருக்கேன்னு" சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. "ஓகே பிங்கி ப்ராமிஸ் மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீன்னா, இதுக்கப்புறம் எப்பயுமே பிரியக்கூடாது. நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிப்பாங்க. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, நடு ரோட்ல சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ நீ தான் வந்து ரொம்ப ஆளா இருக்குன்னு அவ சொல்லுவா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, நீ தான் ரொம்ப ஆளா இருக்குன்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு மேல இருந்த நாய் வந்து குலைக்குமா, ஓகே நம்ம இங்க இருக்கிறது பிடிக்கல போல யாருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, திட்டிட்டு இருக்காங்கன்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் நாய தான் திட்டிட்டு இருப்பான். ஓகே நம்ம இங்க இருக்கக்கூடாது வேகமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போவாங்க. ஓகே நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியவே கூடாது. நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜுங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அவகிட்ட சொல்லுவா. பேசிட்டே வந்து பார்த்தீன்னா, அவன் தலையில வந்து கிஸ் பண்ணிருவான். கிஸ் பண்ணோனே, ஓகே நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே நடந்து வீட்டுக்கு வருவாங்க. ஹானியில் வந்துட்டு வீட்டுக்குள்ள வருவா. உள்ள வரும்போது, "என்ன என்ன விட்டுட்டு நீங்க எல்லாருமே பீர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கல. என்ன விட்டு சாப்பிடாதீங்கன்னு" சொல்லிட்டு அவளு வந்து ஒண்ணு எடுத்து சாப்பிடுவா. "இன்னைக்கு என்ன நீ ரொம்ப ஹேப்பியா இருக்கன்னு" அவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்களா. ஆஃபீஸ்ல எதுவும் குட் நியூஸ் எதுவும் நடந்துச்சான்னு கேட்டோனே, "இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லையே. நான் வந்து எப்பயும் போல தான் இருக்கேன். நீங்க வந்து என்ன விட்டுட்டு தான் சாப்பிடுறீங்கன்னு" சொல்லிட்டு சியர்ஸ் பண்ணிட்டு பீர் சாப்பிடுவா. "இல்ல உனக்கு வந்து ஏதோ நடந்திருக்குன்ற மாதிரி" அவங்க எல்லாரும் கேட்பாங்க. "இல்ல நான் வந்து நல்லா தான் இருக்கேன். நான் வந்து நார்மலா தான் இருக்கேன்னு" அவ சொல்லிட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். ஃபோன் வந்து பார்த்துட்டு, "ஓகேம்மா நான் போயிட்டு என்னோட ரூம்ல வந்து நான் தூங்க போறேன்னு" சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுவா. இவ பண்றது எல்லாமே இவங்க பார்த்துட்டு, இவ வந்து இன்னைக்கு ரொம்ப டிஃபரெண்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. பாடா வந்துட்டு, "அம்மா எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு வந்து மல்டிபிள் டிஸார்டர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு" சொல்லிட்டு இருப்பானா. "ஏய் அப்படிலாம் இருக்காது. என் பொண்ணுக்கு அதெல்லாம் இருக்காதுடான்னு" அவங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. இங்க இவங்க 2 பேருமே நைட்டு ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க. ஒரு கப்பல் வந்து என்னலாம் பேசுவாங்களோ அதெல்லாம் ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க. "நீ வந்து என்ன சாப்பிடுவ? நீ வந்து எப்போ நைட்டு தூங்குவன்ற" மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜூங்கோ வந்துட்டு, ஹானியுல் நீ வந்து இப்போ மேல வர முடியுமா? நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டு லேட் நைட் டின்னர் சாப்பிடலாமான்னு" கேட்டுட்டு இருப்பானா. "ஓகே நான் போயிட்டு அம்மா ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது வச்சிருக்காங்களான்னு நான் போய் பார்த்து எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு உள்ள இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிமிச்சிய வந்து எடுத்துட்டு இருப்பான். அத வந்து இன்னொரு பிளேட்ல எடுத்து வைக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா இவங்க அம்மா. "ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு" அவங்க அம்மா கேட்டோனே, "இல்லம்மா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் எழுதிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் நான் இப்ப சாப்பிடுறேன்னு" சொல்லிட்டு இருப்பான். "ஏய் என்ன ரைஸ் கூட வைக்காம வெறும் இதா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு" சொன்னோனே, "இல்லம்மா பரவாயில்லம்மான்னு" சொன்னோனே அவங்க அம்மா ரூம்குள்ள போயிடுவாங்க. இவ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிமிச்சி எடுத்துட்டு மேல அவனோட ரூமுக்கு வருவா. இவன் மேல அவனோட ரூமுக்கு வந்தோனே 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஓகே நீ வந்து பார்த்தீன்னா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி 2 பேரும் வந்து என்ன பேசுறதுன்னே தெரியாம 2 பேரும் வந்து நார்மலா பேசிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் வந்து பார்த்தீன்னா, பெட்ல போய் உட்காருவான். உட்காந்தோனே, "ஓகே நீ வந்து பார்த்தீன்னா, இப்போ தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து தூங்கலாமான்னு" சொல்லிட்டு வேகமா பெட்ல போயிட்டு, "ஓகேவா கமான் நீ வந்து பார்த்தீன்னா, இங்க கொஞ்ச நேரம் தூங்கிக்கோன்னு" சொன்னோனே, "இல்ல இல்ல நான்லாம் வந்து பார்த்தீன்னா தூங்கலாம் வரல. நான் வந்து இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நான் கீழ போயிடுவேன்ற" மாதிரி அவ சொன்னோனே, இவன் வேகமா வந்து பார்த்தீன்னா, அப்படியே பிடிச்சு பெட்ல தள்ளி விட்டுருவா. தள்ளி விட்டோனே, "என்ன பண்றேன்னு" அவன் கேட்டோனே, இல்ல கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீன்னா, இந்த மாதிரி தூங்கிக்கோ. ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் இந்த மாதிரி தூங்கு. அதுக்கப்புறம் நீ கீழ எந்திரிச்சு உன்னோட ரூமுக்கு போயிடுன்ற மாதிரி ஜூங்கோ சொன்னோனே, ஓகே 1/2 மணி நேரம் தானே, அதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கண் அசந்து 2 பேரும் தூங்கிருவாங்க. 2 பேரும் பேசிட்டு அப்படியே தூங்கிருவாங்க. அடுத்த நாள் வந்து விடிஞ்சிரும். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க. இங்க அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு வந்துட்டு இருப்பாங்க. "என்ன இந்த ரூம் வந்து தொறந்திருக்கே, இப்படியே தொறந்திருந்தா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிரா இருக்கும்னு" சொல்லிட்டு ஜன்னல க்ளோஸ் பண்றதுக்காக உள்ள வருவாங்க. உள்ள வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் தட்டி குடுத்துட்டு இருப்பான். "நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" கேட்டோனே அவன் பார்த்தோனே, "இல்ல இல்ல ஆன்ட்டி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லன்னு" சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஷாக் ஆயிடுவான். "நீங்க நினைக்கிற மாதிரி இங்க வந்து வேற யாருமே இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பொண்ணுன்ற" மாதிரி பேச வருவான். ஸோ கீழ கால பார்த்துட்டு பெட்ஷீட்டெல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணிருவான். இல்ல ஆன்ட்டி நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்குவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்ல. இது வந்து நான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கும்போது அவ வந்து பார்த்தீங்கன்னா தொடைய பிடிச்சு கிள்ளுவாளா. அவங்க அம்மா அத பார்த்துட்டு ஓகே பரவால்ல. நீங்க 2 பேரும் தனியா இருக்குன்னு நினைக்கிறீங்க. நீங்க 2 பேரும் தனியா இருங்க. நான் வந்து ஜன்னல க்ளோஸ் பண்ணிட்டு போறேன்னு ஜன்னல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எதுக்கா என்ன கிள்ளி வச்ச? அம்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ யாருன்னு தெரிஞ்சாகணும். இல்லன்னா அவங்க என்னதான் தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல இத வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம். நான் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு நான் வந்து கீழ போய்க்கிறேன். நம்ம வந்து இத பத்தி அப்புறமேல் பேசிக்கலாம். நீ வந்து அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதன்னு டோர க்ளோஸ் பண்ணுவா. டோர க்ளோஸ் பண்ணும்போது அவ வச்சுட்டு போனாளா அந்த பிளேட்டு. அந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதிர்ச்சியில அப்படியே கீழ விழுகும். பிளேட்ட பிடிக்கிறதுக்காக வேகமா வருவா. ஆனா பிளேட் வந்து கீழ விழுந்துரும். எனக்கு என்னமோ இங்க தப்பா நடக்க போற மாதிரி தெரியுதுன்னு அவ சொல்லிட்டு இருப்பா. அவங்க அம்மா மேல பார்த்தாங்களா, அத வந்து பார்த்தீங்கன்னா பாடா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க முகத்த பார்த்தியான்னு கேட்டோனே, இல்லடா நான் எப்படிடா பார்க்க முடியும்? அவ தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டால முகத்த மூடினாலே, என்னால அதெல்லாம் பார்க்க முடியலன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கீழ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹானில் வருவாளா, நீ எங்க போனேன்னு கேட்டோனே, நான் வந்து வேகமாவே எந்திரிச்சுட்டேன். நான் வந்து ஜாக்கிங் போனேன்னு சொன்னோனே, எனக்கு என்னமோ அம்மா இவன் மேல தான் டவுட்டா இருக்குன்னு அவங்க தம்பி சொல்லிட்டு இருப்பான்ல. ஏய் இல்லடா அவ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. அவ ஜாக்கிங் தான் போயிட்டு வரா. எனக்கு நல்லா தெரியும்னு அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க.
அவங்க அம்மா இத பார்த்துட்டு, அவ வந்து என்னோட பொண்ணையே வந்து ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணிட்டா. இப்ப வந்து வேற ஒரு பொண்ணோட பழகிட்டு இருக்கானா, நான் வந்து அவன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வெளிய வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்துட்டு கிளினிக்கு கிளம்பி வந்துட்டு இருப்பான். "என்ன நீ வந்து ஆஃபீஸ்க்கு போறியான்னு?" கேட்டுட்டு இருப்பாங்களா. "ஆமா ஆஃபீஸ்க்கு போறேன்." "நீ என்ன டைய வந்து ஒழுங்கா கட்டாம இருக்க?" "ஓகே இரு நான் வந்து டைய வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தரேன்னு" சொல்லிட்டு அவன வந்து பார்த்தன்னா, இன்டைரக்ட்டா அடிக்கிற மாதிரி ஃபுல்லா அடிச்சிட்டு இருப்பாங்க. "இங்க பாரு உன்னோட ஷர்ட்ல ஃபுல்லா தூசியா இருக்குன்னு" சொல்லிட்டு அவனோட முதுகுல ஃபுல்லா தட்டிட்டு இருப்பாங்க. ஹானில் வந்து இத பார்த்துட்டு மறுபடியும் ரூம்குள்ள போயிடுவான். "இன்னும் உன்னோட உடம்புல ஃபுல்லா டஸ்ட்டா இருக்கு. நான் வந்து கிளீன் பண்றேன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பார்த்தன்னா எல்போ வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்க. இவனும் திரும்பி பார்ப்பான். ஹானில் எங்க போறன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஓகே இப்ப வந்து பார்த்தன்னா, உன்னோட ஷர்ட்ல ஃபுல்லா அழுக்கே இல்ல. நீ வந்து இப்ப கிளினிக்கு போலாம். பார்த்து போயிட்டு வான்னு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க. இங்க ரான் வந்துட்டு அவளோட பையன ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருப்பான். அவன பார்த்துக்கிறதுக்காக இன்னொருத்தவங்கள வந்து வர வச்சிருப்பான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நீங்க அவர்கிட்ட குடுத்துருங்க. நான் வந்து அவர நெனச்சு தான் அந்த மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சேன்னு ஒரு டிராயிங் வந்துட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட குடுப்பான். அவங்க அம்மா வந்து கிளினிக் வந்துட்டு என்னோட பையன் வந்து உங்ககிட்ட குடுக்குறதுக்காக ஒண்ணு வரைஞ்சிருந்தான். இத வந்து நீங்க பாருங்க. பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ரான் வந்து அந்த டிராயிங்க குடுப்பான். அந்த டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் பின் வந்து பார்த்துட்டு, ஓ! இதுதான் அவனா? இது வந்து நானா? அப்ப இது யாருன்ற மாதிரி அந்த டிராயிங்க பார்த்து கேட்டுட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் கிளினிக் வந்தாங்களா? கிளினிக் வந்தோனே அங்க வேல பார்த்துட்டு இருந்த ஒரு மேனேஜர் வந்துட்டு, "சார் நீங்க வந்து வர முடியுமா? உங்கள வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து கீழ நடக்குது. உங்க ஃபோட்டோ வந்து போட்டா தான் கிளினிக் வந்து நல்லா ரீச் ஆகும்னு" சொல்லிட்டு அவங்கள வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா, "அம்மா நான் நேத்து நைட் அவனோட தான் நான் தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருந்த பொண்ணு நான் தான்" சொல்லிட்டு மெசேஜ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி சவுண்டா கேட்கும். வெளிய வந்து பார்ப்பான். என்னன்னு பார்த்தா ஜூங்கோ தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஜூங்கோவ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. முன்னாடி இந்த கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இவன் என்ன பண்றான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே உங்க முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்கப் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் வந்து மேக்கப் போடுறேன்னு சொல்லிட்டு, ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மேக்கப் போட்டுட்டு இருப்பா. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு, "நீங்க சிங்கிளா இருக்கீங்களான்னு?" அவ கேட்டோனே, அப்ப அவனுக்கு வந்து தோணும், நம்மளோட மேட்டர் வந்து யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அவ சொல்லியிருப்பாளா. அவன் வந்து இத ஞாபகம் வச்சுட்டு, "இல்ல நான் வந்து சிங்கிளா தான் இருக்கேன்." எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜெலஸ் ஆயிடும். என்ன இவன் இன்னும் கமிட் ஆகலன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப கோவத்துல இருப்பான். அவங்க அம்மாக்கு டைப் பண்ணி வச்சிருப்பாளாம் அந்த மெசேஜ். அந்த மெசேஜே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருப்பான். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு அவங்க கேட்டோனே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணு பெருசா இருக்கணும். அந்த மாதிரி அவனோட டைப் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம கோவத்துல இருப்பான். அந்த ஃபோட்டோ எடுத்தோனே இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்ன வந்து பார்த்தீங்கன்னா, நர்ஸ் டூ வந்து ஃபுல்லா வம்பிழுத்துட்டு தான் இருப்பாங்க. பின் வந்து என்னலாம் சொல்றானோ, அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நர்ஸ் டூ அவன தான் ஃபுல்லா வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. நான் வந்து இப்போ வேற ஹாஸ்பிட்டல் போப்போறேன்ற மாதிரி நர்ஸ் டூ சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க இருந்த நர்ஸ் எல்லாருமே டாக்டர் பின்ன தான் ஃபுல்லா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து ஆம்லேட் வந்து எடுப்பான். ரோல்டு ஆம்லேட் எடுக்கும்போது, நம்ம ஹானியூல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோடது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு இருந்த ஆம்லேட்ட நீ வந்து சாப்பிட்டுட்ட. இது வந்து என்னோட பார்ட்டு. இத வந்து நீ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோனே, "ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிடுறதுக்காக வச்சிருக்கேன்னு" அவனும் சண்டை போட்டுட்டு இருப்பான். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு ஆம்லேட்க்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. "உனக்கு வேணும்னா நீ வந்து ஆர்டர் பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம கோவத்துல இருப்பான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளிய வருவாங்க. வெளிய வரும்போது ஹானியூல வந்து பார்த்தீங்கன்னா, ஜூங்காவும் ஒரு சந்துக்குள்ள வந்து இழுத்துட்டு போவான். "ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு" சொன்னோனே, "ஓ! நான் வந்து எதுக்கு பண்றேன்னு உனக்கு தெரியலன்னு" அவ கேட்பாளா? "ஏய் இல்ல, இல்ல. ஓகே, ஓகே. வெயிட் பண்ணு. நீ தானே சொன்ன நம்ம 2 பேரும் இந்த மாதிரி இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது." "ஏய் நான் சொன்னது நம்மள பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் மட்டும் சொன்னேன். ஆனா நீ வந்து சிங்கிளா இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே. நீ வந்து எதுக்காக சிங்கிளா இருக்கேன்னு சொன்னேன்னு" அவ வந்து ஃபுல்லா திட்டிட்டு இருப்பா. "ஏய் நான் வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாம தான் சொன்னேன். நீ வந்து எதுக்காக இந்த மாதிரி கோவப்படுற? நான் ஓகே நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோவப்படாத. நெக்ஸ்ட் வந்து யாராவது இப்படி கேட்டாங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா சொல்லிக்கிறேன்னு" அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது நர்ஸ் டூ வந்து அந்த வழியா வரும்போது, "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" கேட்டோனே, "இல்ல, இல்ல நாங்க வந்து சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே நீங்க முன்னாடி போங்க. நாங்க வந்து கிளினிக் வரோம்ன்னு" சொல்லிட்டு கிளினிக்குக்கு வருவாங்க. அப்புறம் ஹானில வந்து பார்த்தீங்கன்னா, இவன் மேல ரொம்ப கோவமா இருப்பான். இவன்கிட்ட சொல்லிட்டு போலாமா? இல்ல சொல்லாம போலாமான்னு சொல்லிட்டு, "ஓகே இவன்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு நான் வந்து முன்னாடியே போறேன்னு" சொல்லிட்டு கிளம்பி போவாளா. "இவ்வளவு வேகமா போறியா? வெயிட் பண்ணு நானும் வரேன்னு" சொல்லிட்டு இவனும் வந்து பின்னாடியே வருவான். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பஸ்ல ஏறுனோனே, இவன்கிட்ட பேசலாமா? இல்ல அவனா பேசட்டுமான்ற மாதிரி இவ வந்து அவளுக்கே பேசிட்டு உள்ள வருவா. உள்ள வரும்போது டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் போடுவாரு. பிரேக் போட்டோனே நம்மால வந்து பார்த்தீங்கன்னா வேகமா முன்னாடி வருவான். முன்னாடி வந்துட்டு பார்த்தா ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் இருக்கு. அந்த சீட்ல அவ உட்காந்தோனே, "என்ன நீ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்கூல்ல வந்து எப்படி பிஹேவ் பண்ணியோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டியா?" ஸ்கூல் டைம்ல இவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல, "நான் தான் ஃபர்ஸ்ட் உட்காருவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் உட்காருவேன்னு." அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். அவன் பண்ணியிருக்க மாட்டான். அது வந்து கம்பெனி மெசேஜ் தான். அப்ப பாடா வந்துட்டு, "நீ என்ன ஹானில் நீ வந்து மறந்துட்டியா? நாளைக்கு வந்து அம்மாவோட பர்த்டே நீ வந்து மறந்துட்டியான்னு?" கேட்டுட்டு இருப்பானா. "நீ வந்து ஒரு டாக்டரா இருக்கலாம். ஆனா அம்மாவோட பர்த்டே மறக்கிற அளவுக்கு நீ வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு" பேசிட்டு இருப்பான். அப்ப வந்து அவன் ஃபோன் எடுத்து பார்ப்பான். "பரவால்ல நீ வந்து அம்மாவோட பர்த்டேவ மறக்கல. நீ வந்து ஒரு பெரிய ஹோட்டல்ல தான் பார்த்து வச்சிருக்க. ஓகே நீ வந்து அந்த ஹோட்டல வந்து புக் பண்ணிரு. நானும் வரேன். நம்ம 3 பேரும் சேர்ந்து போலான்னு" அவன் பேசிட்டு இருப்பான். இங்க ஜூங்கோ வந்து பார்த்தீன்னா ஒரு பெரிய மெசேஜ டைப் பண்ணிட்டு இருப்பான். "ஏய் இங்க பாரு நீ வந்து என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன்" சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். இங்க இவளுக்கு வந்து மெசேஜ் வரும். அந்த மெசேஜ பார்த்து கிளிக் பண்ணுவான். என்னன்னு பார்த்தா மறுபடியும் அது கம்பெனி மெசேஜா தான் இருக்கும். என்னடா இவன் மறுபடியும் வந்து மெசேஜ் பண்ணாம இருக்கானே, அவளுக்கு வந்து கொஞ்சம் காண்டா இருக்கும். இவன் வந்து ஒரு பெரிய பேராகிராஃபே டைப் பண்ணிட்டு இருப்பான். ஸோ டைப் பண்ணி பார்த்தோனே, என்ன நம்ம வந்து ஸ்கூல் டைம்ல வந்து அப்பாலஜி லெட்டர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவ என்ன சொல்லியிருக்கா, "நான் வந்து அப்செட்டா இருக்கும்போது கொஞ்சம் டைம் குடு. நான் வந்து நானே ரெக்கவர் ஆயிடுவேன்னு" சொல்லியிருப்பாள்ல. அந்த மூமெண்ட் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே
அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா துணி காய போடுறதுக்காக மாடிக்கு வந்திருப்பாங்க. மாடியில வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஆண்ட் தான். அந்த ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹானில பத்தி தான் ஃபுல்லா கேட்டுட்டு இருப்பா. அவளுக்கு வந்து எப்ப மேரேஜ் பண்ண போறன்ற மாதிரி. அந்த ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹானில தான் ஃபுல்லா திட்டிட்டு இருப்பான். இவ என்ன நல்ல நாளதுமா வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணி காலங்காத்தாலே இப்படி வந்து என்ன வந்து மூட் அவுட் ஆக்குறாளே. அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே, இந்த மாதிரிலாம் எதுவும் பேசக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் ஃபோனை கட் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுவாங்க. ஃபோனை கட் பண்ணிட்டு இந்த சைடு திரும்பி பார்ப்பாங்க. ஒரு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும். இந்த வாட்டர் பாட்டில எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஹானிலும் இந்த மாதிரி தானே வச்சிருந்தா. நம்ம ஊர்ல இந்த மாதிரி பிராண்டு நிறையா இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே கேஷுவலா விட்டுருவாங்க. கேஷுவலா விட்டதுக்கு அப்புறம் அப்படியே பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. என்ன இது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட வருவாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பிளேட்டு. அந்த பிளேட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நேத்து நைட் இவ தானே வந்து அத சாப்பிட்டுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஞாபகம் வரும். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஹானிலும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கிளம்பிட்டு இருப்பான். கிளம்பும்போது ஓகே நீ உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? எதுனாலும் என்கிட்ட கேளு, நான் வந்து உனக்கு பண்ணி தரேன்னு சொன்னோனே இவனுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். கீழே இறங்கி போவான். கீழே இறங்கி போகும்போது என்ன உன்னோட ஷர்ட்ல ஃபுல்லா டஸ்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு துடைக்க வருவாங்க. இவன் வந்து ரொம்ப பயந்துருவான். இல்ல நேத்து நைட் வந்து இவன் கூட தூங்குனது யாருன்னு எனக்கு தெரியும். ஸோ ஹானில் வந்து என்கிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறான். நீங்க எத்தன நாள் தான் இந்த மாதிரி என்கிட்ட இருந்து மறைக்க முடியும்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஃபோன் கால் வரும். யாருன்னு பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்குமா. ஓ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, பரவாயில்ல பேசி பேசுன்னு சொன்னோனே எங்க இருக்க நீ வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன்னு அவங்க கேட்டுட்டு இருப்பாளா. ஆ ஆ நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாளோ அது மட்டும் தான் பதில் சொல்லிட்டு இருப்பான். ஓகே நான் நம்ம 2 பேரும் வந்து ஆஃபீஸில் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுவான். ஃபோனை வச்சோன்னே இந்த நம்பரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோட நம்பர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்பரை சொல்லுவாங்க. ஓகே நீங்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்புறேன். ஜூங்கோ உனக்கு தெரியுமா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே, நீ ஏதாவது வச்சிருக்கியான்னு கேட்டோன்னே ஓகே ஆண்டி நான் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுறேன், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுவான். அடுத்த சீன்ல இவங்க 3 பேருமே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க. அவன் தம்பி வந்து புக் பண்ணல, அந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்திருப்பாங்க. ஓகே மேம் வாங்க வெல்கம், உங்களுக்கு வந்து என்ன வேணும், டேபிள் வந்து புக் பண்ணியிருக்கீங்களான்னு ரிசப்ஷனிஸ்ட்டா கேட்பாங்க. ஓகே நாங்கள் வந்து ஆல்ரெடி டேபிள் புக் பண்ணியாச்சு, நாங்கள் வந்து உள்ளே போகிறோம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் உள்ளே வருவாங்க. ஓகே அம்மா இன்னைக்கு வந்து உன்னோட பர்த்டே, நீ வந்து என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பண்ணுன்னு பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசிட்டே இருக்கும்போது இந்த சைடு திரும்பி பார்ப்பாங்க. யாருன்னா நம்ம ஜூங்கோ தான் வந்திருப்பான். ஜூங்கோ பார்த்தோன்னே ஹானிலுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். உன்னை யாரும் இங்கே வர சொன்னான்னு சொல்லிட்டு அவனே கேட்டுட்டு இருப்பானா. என்னை வந்து ஆண்ட்டு தான் வர சொன்னாங்கன்னு அவனும் சொல்லி பொக்கே வந்து கொடுப்பான். பொக்கே கொடுக்கும்போது பாடா வந்துட்டு அம்மா இவனை எதுக்குமா வர சொன்னீங்க, அக்கா வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டா, நேற்று நைட்டு வேற ஒரு பொண்ணோட தூங்கிட்டு இருந்தான்னு வேற சொன்னீங்களேன்னு அவங்க அம்மா கிட்ட அவன் பேசினோடனே ஏய் அமைதியாரு, நேற்று நைட்டு தூங்கிட்டு இருந்தது உன்னோட அக்கா தான் சொன்னேன், எனக்கு எல்லாமே தெரியுமான்னு சொன்னேன். அப்போ ஹானியில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னானே. இதுக்கப்புறம் இவன் கிட்ட ரெண்ட் வாங்கக்கூடாது, நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கணும்னு சொன்னேன். ஓகே நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம்னு சொல்லிட்டு பாடா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கை மேலே இவனும் கையை வைப்பான். ஓகே நீங்கள் என்னோட அக்கா வந்து நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக ஒருத்தவங்களோட கையாவா எடுத்து விட்டுட்டு தனியா வந்து பேசிட்டு இருப்பான். ஏய் நான் வந்து நம்மளோட மேட்டர் வந்து அம்மா கிட்ட சொல்லலை, அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, அதனால தான் வந்து அவங்க என்ன இன்வைட் பண்ணாங்கன்னு சொன்னோன்னே ஓகே ஒரு வழி அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டே முன்னாடி வருவான். வரும்போது ஹானியில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறோம். ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம 2 பேரும் பிரியக்கூடாது, நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி வருவாங்க. இவங்க எல்லாருமே ஷாம்பைன் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட பர்த்டே, நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எல்லாரும் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஷாம்பைன் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அவன் குடிக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு வந்து இன்னைக்கு ஆப்ரேஷன் இருக்குன்னு சொன்னோன்னே நான் வந்து இன்னைக்கு லீவ் போட்டுட்டேன், நாளைக்கு தான் போகணுன்ற மாதிரி ஜூங்கோ சொல்லுவான். பரவாயில்ல நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்கேன்னு அவங்க ஆண்ட் வந்து பாராட்டிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை நாளைக்கு வந்து முக்கியமான ஆப்ரேஷன் இருக்குல்ல, ஸோ நானும் வரணும்னு சொன்னோன்னே அப்போ நீ வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை பார்க்கல, நீ வந்து ஒரு ஹெல்ப்பராக தான் வேலை பார்க்குறேன்னு அவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும். அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன், நீங்கள் வந்து என்ன நினச்சி எதுவும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு வந்து உங்களோட பர்த்டே, நீங்கள் வந்து எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷாம்பைனை வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சாப்பிட்ருவாங்க. தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு அவங்களோட பெட்டில் போட்டோன்னே அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா போதையில் பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது அவனோட காதில் வந்து ஒரே ஒரு பூ மட்டும் இருக்கும். அம்மா இதே போய் என் தலையில் வச்சாங்கன்ற மாதிரி அவங்க பேசிட்டு அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ஹானிலுக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரான் வந்து ஒரு கேக் மாதிரி செஞ்சு கொடுத்தாங்களே, டாக்டர் பின்னோட பொண்ணு தான் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ இந்த கேக் வந்து எங்கே வாங்கிட்டு வந்தீங்க, இந்த கேக் வந்து சூப்பராக இருக்குது, நீங்களும் வந்து இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கேக் கொடுப்பான். அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு பரவாயில்ல அந்த கேக் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் வந்து துணியை போடுவான். துணியை போடும்போது அதில் வந்து பிளட் இருக்குமா, என்னாச்சு இதில் வந்து பிளட் இருக்கே நீ என்ன பண்ணேன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராப் இருக்கிறதா வச்சிருந்தீங்க, அது வந்து அறுத்துட்டு என்னோட உடம்புல ரத்தம் வந்துடுச்சு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் எம்பாரஸாக இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து தனியாக ஃபோனில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டோன்னே இல்லை நீங்கள் வந்து ஏதோ பிரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அவங்க பார்த்துருவாளா, இல்லை நான் வந்து என்னோட பொண்ணுக்கு தான் பிரா பார்த்துட்டு இருக்கேன், அவளுக்கு வந்து என்ன மாதிரி வாங்கணும்னு எனக்கு தெரியலன்னு பின் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஓகே நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு
கடைக்கு போயிட்டு ஒரு நல்ல பிராண்டடா இருக்கிற ஒரு பிரா வந்து காமிங்க, உங்க பொண்ணுக்கு வேணுமான்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரா வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த கடையில வாங்கிட்டு அப்படியே வெளியே வருவாங்க. 2 பேரும் வந்து பாய் சொல்லிட்டு போகும்போது அவன் கையில வச்சிருந்த அந்த பிரா வந்து கீழ விழுந்துருமா. கீழ விழுந்தோனே ரான் அத பார்த்துட்டு வேகமா ஓடி வந்துட்டு அந்த பிரா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ள வச்சுட்டு இருப்பான். இங்க இவங்க 2 பேரும் தனியா எப்பயும் போல பேசிட்டு இருப்பாங்க. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் இருக்கு. நான் வந்து சைக்காட்ரிஸ்ட்ட பார்க்க போறேன்ற மாதிரி ஹானில வந்து பார்த்தீங்கன்னா ஜூங்கோ கூட தான் பேசிட்டு இருப்பான். 2 பேருமே நைட்டு வந்து நைட் வாக் மாதிரி போயிட்டு இருப்பாங்க. போகும்போது ஜூங்கோ வந்துட்டு 2 பேரும் அந்த ஸ்கூல் டைம்ல எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அத பத்தி தான் ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் இங் அப்புறம் டாக்டர் ஓ இருந்தாங்கல்ல, 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் சரக்கு அடிக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஹானில நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரொஃபசர் ஆக போறேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்து ஒரு ப்ரொஃபசர் ஆக போறீங்கன்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஹானில வந்து சைக்காட்டிஸ்ட் கிட்ட வந்திருப்பாங்க. ஸோ அவர் என்ன சொல்லுவாருன்னா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப்லெட் வந்து நிறையா குடுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்கு. நீங்க வந்து இப்போ இருக்கிற கண்டிஷன்ல இருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோசேஜ் மட்டும் கம்மியா குடுக்குறேன். அந்த டேப்லெட் மட்டும் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்பரேஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆப்பரேஷன் வந்து நல்லபடியா முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மாடியில நின்னு பேசிட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேரும் லவ் பண்றோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கே டைம் இல்லன்னு சொல்லிட்டு அவனோட கைய பிடிச்சு தான் அவன் பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கீழ இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா நர்ஸ் டூ வருவாங்க. ஓகே, ஓகே இங்க மாதிரி வெயிட் பண்ணாத. நம்ம 2 பேரும் வேகமா போய் ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஜூங்கோ வந்துட்டு ஹானியோட கைய பிடிச்சிட்டு வேகமா மாடி படிக்கு ஓடிட்டு இருப்பான். இந்த மாதிரி வந்து அவங்க டைம் எப்பலாம் கிடைக்குதோ அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியலாம் போயிட்டு சரக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு மெமரீஸ் இருக்கும். அந்த மெமரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹானில் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி நானும் டாக்டர் இங்கும் அந்த மாதிரி இருந்தோம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்னோட குடிக்கிறதுல வந்து ஏதோ கலந்தான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மெடிக்கலா தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து நல்லது பண்றான்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல என்ன மிக்ஸ் பண்ணி எனக்கு குடுத்தான்னு தெரியல. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன்னு சொல்லிட்டு ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஹானில் கிட்ட சொல்லுவான். அப்ப அந்த மெமரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போற மாதிரி இருக்கும். இவனுக்கு வந்து என்னாச்சு இவன் ஏன் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல நாங்க எதுவும் பண்ணல. டாக்டர் இங் தான் இவனை வந்து அட்மிட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தான் ஏதாவது தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹானில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜூங்கோ முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட் வந்து சொல்லிட்டு இருப்பான். அவன் சொன்னதை கேட்ட ஹானிலுக்கு வந்து அவன் மேல இன்னும் கொஞ்சம் டவுட் ஆயிடும். ஏன்னா இவனோட அசைன்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ணதான் சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆயிருப்பான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி போட்ட அந்த இன்னசென்ட் இருந்தால ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். என்னாச்சு நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சிருச்சுல, மறுபடியும் எதுக்கா என்ன பார்க்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் இங் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட பேசிட்டு இருப்பான். இல்ல நமக்கு வந்து இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருப்பாங்க. ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஹானில் கிட்ட அவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணான்னு எனக்கு தெரியல. ஆனா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா நான் வந்து தனியா இருக்கிற அந்த டைம்ல வந்து அவன் தான் என் கூட இருந்தான். ஆனா அவன் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணல. அவன் வந்து எனக்கு ஒரு பிரதர் மாதிரி இருக்கு. அதோட எபிசோடு வந்து முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.